நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உடைந்த பாத்திரம் என்று என்னை ஒருபோதும் தள்ளாமல், ஒன்றுக்கும் உதவாதவள் என்று என்னை ஒருபோதும் சொல்லாமல், வழிமாறும் போது எனக்கு பாதை காட்டி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி சுமந்து, பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தி, அவரை நோக்கடித்த போது அவருடைய கிருபையால் என்னை மன்னித்து, நான் தலை குனிந்த போது என்னோடு நடந்து, நான் குனிந்த இடத்துல என் தலையை உயர்த்தி, தண்ணீரை கடக்க வைத்து, சோதனை ஜெயிக்க வைத்து, மதிலை தாண்ட வைத்து, சுகவீனத்தை சுகமாய் மாற்றி, பலவீனத்தை பலமாய் மாற்றி, என் அருகில் வந்து என் கரத்தை பிடித்து, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி, இதுவரை சுக பலன் ஜீவன் கொடுத்து என்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்த என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த மகிமையின் நேரத்தை காண வந்த உங்களா யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாட இருக்கும் நாம், கிறிஸ்து பிறப்பில் மேய்ப்பர்களின் பங்கு பற்றி தியானிக்கலாம் என்று இருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பில் மேய்ப்பர்களின் பங்கு என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம். கிறிஸ்து பிறப்பில் மேய்ப்பர்கள் உடைய பங்கு எப்படி இருந்தது என்று நாம் பார்ப்போம். முதலாவதாக லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்ப்போம். இந்த 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்று வசனம் சொல்லுது. காத்து கொண்டிருந்தார்கள் என்றால் விழித்திருந்தார்கள் என்று அர்த்தம். விழித்திருந்தால் தான் மந்தையை காக்க முடியும். அப்போது மேய்ப்பர்கள் விழித்திருந்தார்கள். இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகள், ஜாபு, குடும்பம் எல்லாத்தையும் நாம் எப்படி பொறுப்பாக விழித்திருந்து பார்க்கிறோம் என்பதை இந்த வார்த்தை மூலம் இந்த வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் எப்படி விழித்திருந்து, ஒருவேளை பிஸ்னஸாக இருக்கலாம், கல்வி துறையாக இருக்கலாம், இல்லை பலசரக்கடையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எதுனாலும் ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்த ஜாபை எப்படி நாம் விழித்திருந்து கவனமாக, உண்மையாக, பொறுப்பாக நாம் பார்க்கிறோம் என்பது இந்த வசனத்தின் மூலம் நமக்கு விளங்குகிறது. இப்போ மேய்ப்பர்கள் மந்தையை விழித்திருந்து காத்து கொண்டிருந்தார்கள். அதே அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இப்போ இங்கே தூதர்கள், மேய்ப்பர்கள் விழித்திருந்ததுனால தான் தூதன் அவங்க பக்கத்தில் நிற்க முடிஞ்சுது. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நம்ம தெளிவாக இருந்தால் தான் ஆண்டவர் நம்மோடு பேச முடியும், இல்லை தூதர்களை அனுப்பி நம்மோடு பேச முடியும். இப்போ மந்தையை மேய்க்கிறவங்க விழித்திருந்ததுனால தூதர்கள் நின்றாங்க. நின்றது மட்டும் இல்லை, என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய மகிமை அவங்களை சுற்றி பிரகாசித்ததும், பிரகாசம். அப்போ அவங்க மந்தையை பெர்ஃபெக்டாக காத்ததுனால தூதர்கள் அவங்க கிட்ட வராங்க. ஆண்டோடைய பிரசன்னம், பிரகாசம் அவங்களை சுற்றி இருக்குது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஏன்னா பொதுவாக மந்தையை மேய்க்கும்போது வயல்வெளிகள்லாம் லைட்டெலாம் இருக்காது. மொத்தமாக ஆடுகளை ஒரு வயலில் படுக்க வச்சுருப்பாங்க. சுற்றி மேய்ப்பர்கள் உட்காந்து துஷ்ட மிருகங்களோ, எந்த தேவையில்லாத ஏதோ ஒரு மிருகங்க ஆடுகளை சேதப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க விழித்து இருந்திருப்பாங்க. அங்கே இருட்டாக இருக்கும். அந்த இடத்துல திடீர்னு தேவதூதர்கள் நின்னா வெளிச்சம் வந்தோடனே இவங்களுக்கு பயம் கொடுத்துட்டு இவர்கள் பயந்தார்கள். அவங்க சொல்லாங்க, பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். தூதர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம், ஏன்னா உங்கள் எல்லாத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை கொடுக்கறதுக்கு தான் இந்த வேளையில் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்களேன், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம். யாருக்கு? கிறிஸ்தவங்களுக்கு மட்டுமோ, ஆண்டவரை தேடுறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜனத்துக்கும், உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று அந்த மேய்ப்பர்களை பார்த்து அந்த ஆண்டவர் அனுப்பிய தூதர்கள்
சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துட்டு, ஐயோ என்னமோ திடீர்னு வெளிச்சம் வந்துட்டு இப்படிலாம் தூதர்கள் வந்து நிற்காங்களேன்னு சொல்லி பயம் வந்துட்டு அவங்க சொல்லாங்க, பயப்படாங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் பயப்படக்கூடிய எந்த காரியங்களை உங்களுக்கு ஒரு நற்செய்தி அப்படின்னு சொன்னோடனே தான் அவங்க தெளிகிறாங்க. அது என்ன நற்செய்தி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இந்த உலகத்தையே ரட்சிக்கிற ஒரு மனுஷர், ஒரு குழந்தை பிறந்திருக்குங்கிற ஒரு நற்செய்தியை மந்தை மேய்ப்பர்கள்ட்ட வந்து தேவதூதர்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம இருக்கோன்னு வைங்களேன், ராத்திரியில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க்கை நம்ம பார்த்துட்ருக்கோம். திடீர்னு வந்து அந்த இடத்துல தேவதூதர்கள் வந்து அந்த ஆண்டோடைய பிரகாசம் நம்மளை சுற்றி இருந்து நம்ம பயந்துட்டோம், அவங்க பயப்படாதங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நற்செய்தியை சொல்கிறாங்க. கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? உடனே ஓடிப்போய் அது எங்கே இருக்காங்க, எங்களுக்கு அடையாளம் சொல்லுங்கன்னு கேட்போமா? அப்படியே பிறந்திருந்தால் பிறக்கட்டும், பார்த்துக்கிடுவோன்னு சொல்லுவோமா? நமக்கும் இந்த பைபிளில் கொடுக்கப்பட்ட மேய்ப்பர்களுக்கும் நிறைய வித்தியாசம் எனக்கு. ஏன்னா நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த மாதிரி தூதர்கள் சொல்கிறதோ ஆண்டோர் சொல்கிறதோ இல்லை வசனம் சொல்கிறதுக்கு நம்ம கொடுக்குறதே கிடையாது. ஏதோ ஒரு கஷ்டம் கவலைகள் வந்த உடனே போய் முழங்கால் போடுவோம். ஆனால் இந்த மாதிரி காரியங்களுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவோம் ஒழிய உடனே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல மேய்ப்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்களேன். அவங்க மந்தையை காத்து கொண்டு இருக்கும்போது இவங்க வந்து சொன்ன உடனே, இரண்டாவது பாயிண்ட்டு, அவங்க விழித்திருந்து தூதன் வந்து சொன்ன உடனே இந்த மந்தை மேய்ப்பர்கள் என்ன செய்யாங்கன்னா அது எங்கன்னு போய் பார்க்கணுங்க ஆர்வம் கொடுக்காங்க. அப்போது இந்த தூதர்கள் சொன்னதை மேய்ப்பர்கள் கேட்கிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள். இரண்டாவதாக மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் கூறிய அடையாளங்கள். இப்போ மேய்ப்பர்கள் பக்கத்துலேருந்து தூதர்கள் நின்றுட்டு இப்படி ஒரு ரட்சகர் பிறந்திருக்காருன்னு சொல்லியாச்சு. ஆனால் தாவீதின் ஊரில் எப்படி போகணும் எல்லா அடையாளங்களும் இனிமேல் தான் சொல்ல போகிறாரு. ஏன்னா அடையாளம் இருந்தால் தானே போக முடியும். அதனால் இனிமேல் தான் அடையாளங்கள் சொல்ல போகிறார். என்ன அடையாளம்னு பாருங்களேன். அதே 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்திருக்க காண்பீர்கள். இது அடையாளம், இதுவே உங்களுக்கு அடையாளம். இப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு என்ன அடையாளம்? இப்போ நம்மளை யாராவது பார்த்து நீங்கள் கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்டால் என்ன அடையாளம் சொல்லுங்கள்? பொதுவாக அடையாளம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து பொட்டு வச்சுருக்க மாட்டோம், சில சபைகள் வந்து ஜுவல்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க, சில சபைகளில் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இது வந்து வெளிப்புறமான அடையாளம், வெளி தோற்றம். இவங்களை இதை பார்த்தோன்னே நீங்களாம் கிறிஸ்தவங்களா, இவங்க கிறிஸ்தவங்க, இந்த அடையாளம். இந்த வெளிப்புற அடையாளம் நமக்கு தேவையே இல்லை. இருதயத்தில் தான் கிறிஸ்தவர்கள் இங்கே அடையாளம் இருக்கணும், நம்மளுடைய செயல்களில் இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு காரியத்தை நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கேங்க என்ன அப்படின்னு அந்த பிரயாசங்க வார்த்தை ஒரு 2 or 3 டைம்ஸ் நான் அதை யூஸ் பண்ணேன். உடனே எனக்கு எதிர்த்தாப்பில் இருந்த அந்த மனிதர் கேட்டார், நீங்கள் கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டார். ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்னே? நீங்கள் பிரயாசம் அந்த சொல்கிற வார்த்தை வந்து கிறிஸ்டின் தான் இதை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வார்த்தையில் ஒரு அடையாளத்தை கண்டுபிடிக்காங்க. ஆண்டவர் நமக்கு என்ன அடையாளத்தை கொடுத்துருக்காங்க? கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு என்ன அடையாளம்? கிறிஸ்துவே அவர்கள், அதான் கிறிஸ்தவர்கள். அப்போ கிறிஸ்துவே அவர்கள்னால் நம்ம எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை போல, ஆண்டவரை போல இருக்கணும். அதான் நம்மளுடைய அடையாளம். இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாட இருக்கிற நாம் கிறிஸ்துவை போல் இருக்கிறோமா? இல்லாவிட்டால் கிறிஸ்துவை போல் நம்ம மாறுவோம். மற்றவங்க நம்ம நடவடிக்கையை பார்த்து கிறிஸ்துவுக்குள் வரணும். அதுதான் கிறிஸ்தவனுக்குள்ள அடையாளங்கள். இப்போ இங்கே என்ன அடையாளம் கொடுத்துருக்காங்கன்னா, பிள்ளைய துணியில் சுற்றி முன்னால் வச்சுருப்பாங்க, இதுதான் அடையாளம். அப்போ இவங்க போய் பார்க்கணும் என்ன அடையாளம் அப்படின்னு நம்ம இந்த அடையாளம் இருக்கா? எங்கே இருக்கோ அங்கே தான் கிறிஸ்து இந்த உலக இரட்சகர் பிறந்திருக்கார். இந்த அடையாளத்தை அவங்க தேடுறாங்க. அப்போ சொல்கிறாங்க 2ஆம் அதிகாரம் 14 வசனத்தில், உங்களுக்கு இதான் அடையாளம் அப்படின்னு சொன்ன உடனே, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி துதிச்சாங்களாம் எல்லாரும். அடையாளத்தை சொன்ன உடனே எல்லாரும் துதிச்சிருக்காங்க. அப்போது இந்த உலகத்துக்கு ஒரு இரட்சகர் வேணுங்கிறத எதிர்பார்த்து இருந்தால் மட்டும்தான் இந்த அடையாளத்தை சொன்னோடனே துதிக்க முடியும். நம்மளை ரட்சிக்க, நம்மளை பாதுகாக்க, இந்த உலக காரியங்கள்லேருந்து நம்மளை மீட்டெடுக்க ஒரு இரட்சகர் வரப்போகிறாருன்னு எதிர்பார்த்து இருந்ததுனால தான் இந்த அடையாளங்களை சொன்னோடனே அவங்க எல்லாருமே தேவனை துதிச்சிருக்காங்க. இப்போ மந்தை மேய்ப்பர்கள் வந்து ஆடுகளை காத்துக்கிட்டு இருந்தாங்க.
ரெண்டாவது தூதர்கள் கூடிய அடையாளங்களை தேடுறாங்க. மூன்றாவதாக பாருங்கள், மேய்ப்பர்களின் கீழ்ப்படிதலும் மேய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணுதல். இப்போ நிறைய விஷயங்களை பாருங்களேன், ஏதாவது நம்ம ஊரில் ஒரு பிறருக்கு ஏதாவது ஒரு துன்பமோ இல்லை ஒரு பேட் நியூஸை வந்துட்டு வைங்களேன், உடனே தெரியுமா அந்த வீட்டில் இப்படி இப்படி நடந்துச்சாங்க, அப்படி நடந்துச்சா அப்படிமோ. நல்ல விஷயத்தை அவ்வளோ ஈஸியாக பேச மாட்டோம் நம்ம. ஒரு பேடான, அதாவது ஒரு நமக்கு எதிரியாக இருக்கவங்க ஒருத்தவங்க வீழ்ந்துட்டாங்க அப்படின்னா தெரியுமா இப்படி ஆகிட்டு அப்படி ஆகிட்டோமோ. ஆனால் நல்ல விஷயத்தை அவ்வளோ ஈஸியாக நம்ம பிரசித்த பண்ண மாட்டோம். ஆனால் இங்கே மேய்ப்பர்கள் என்ன செஞ்சாங்கன்னு பாருங்களேன், தூதர்கள் வந்து சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அடையாளம், குழந்தை இப்படி துணியில் சுற்றி இருக்கும், அவங்க முன்னால் கிடத்திருப்பாங்கன்னு சொன்ன அடையாளத்தை பார்த்தோன்னே கீழ்ப்படிந்து அந்த இடத்த தேடி போகிறாங்க. அது மட்டும் இல்லை, பிரசித்தம் பண்ணுறாங்க. தெரியுமா இப்படி எங்களுக்கு அடையாளம் சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல இப்படி இருக்கா, நாங்கள் தேடி போகிறோம்னு சொல்லி. தேடி எப்படி கண்டுபிடிக்கான்னு பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு, தூதர்கள் வந்தாங்க, மேய்ப்பர்கள்ட்ட சொல்லியாச்சு, சொல்லிவிட்டு அவங்க போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருத்தர் இப்படி பார்க்காங்க, என்ன இது இவர் திடீர்னு ஒரு தூதர்கள் வந்தாங்க, வெளிச்சமாக இருந்துச்சு, உங்களுக்கு நற்செய்தி என்னாங்க, இப்படி அடையாளம்னாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்க்காங்க, இது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம். நமக்கு சொல்லியிருக்காருல, ஆண்டவர் தூதர்களை அனுப்பி சொல்லியிருக்காருல, அதை போய் நம்ம பார்ப்போன்னு சொல்லி ஒருத்தர் பார்க்காங்க. பார்ப்போன்னு சொல்லி எல்லோரும் கிளம்புறாங்க. அப்போது இங்கே என்ன இருக்குது? கீழ்ப்படிதல் இருக்குது. ஏதோ ஒரு தூதர் வந்தார், என்னமோ சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிர்விசாரமாக இல்லாமல் அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அது எப்படி கிளம்புறாங்க பார்த்தீங்களா? தீவிரமாய், ஸ்பீடாக, சொன்ன உடனே தாமதிக்கவே இல்லாமல் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையில் கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். அப்போது நமக்கு தூதர்களோ இல்லை ஆண்டவரோ இல்லை ஏதோ ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்டருந்து சொன்ன வார்த்தையோ வசனமோ நம்மளோடு பேசும்போது முதலாவதாக நம்ம அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தது மட்டும் இல்லை, நாம் அதை சொன்னபடி நடந்து அந்த அதிசயத்தை அற்புதத்தை பெற்றுக்கொண்டால் பிரசித்தப்படுத்த வேண்டும், சாட்சியாக நிற்கணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதம். இவங்க என்ன செய்கிறாங்க பாருங்களேன், பிரசித்தப்படுத்துகிறாங்க. எப்படி அப்படின்னா, பிள்ளையை குறித்து அவங்களுக்கு சொன்ன எல்லா மேட்டரையும், எப்படிலாம் இருக்கும், உலகத்தை ரட்சிக்க வந்திருக்காரு, இப்படி ஒரு குழந்தை பிறக்க போகுது, இது அடையாளம் இந்த ஊரில் இருக்குது, இப்படிலாம் எல்லாத்தையும் சொன்னோடனே சொன்னதுபடியெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தாச்சு, பிள்ளையும் கண்டாச்சு. இதை மாதிரி தூதர் சொன்னார், சொன்னதுபடியே நடந்துட்டு அப்படிங்கிறத சொல்லணும்ல, அதை பிரசித்தப்படுத்துகிறாங்க. யாருன்னா இந்த மந்தையை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள். இப்போ இது எல்லாம் சொல்லி வந்தாச்சு. இப்போ இவங்க நடந்து வரும்போது அந்த ஆடுகளெல்லாம் யார்கிட்டயோ பொறுப்பாக தானே விட்டுருப்பாங்க. நம்மனா என்ன செய்வோம், ஐயோ சொல்லிட்டாங்க, இவ்வளோ தூரத்துக்கு நம்ம எப்படி போக முடியும், இந்த ஆடுகளெல்லாம் நாங்கள் போட்டு போனோன்னா இது வேறு யாராவது பிடிச்சிட்டு போயிறாங்க, அல்லது வேறு மிருகங்கள் வந்து பீறி போட்டுரும், நான் என்ன செய்யணும், நிறைய காரணங்கள் சொல்லுவோம். ஆனால் இந்த மேய்ப்பர்கள் உடனே கீழ்ப்படிஞ்சாங்க, அந்த இடத்த தேடி போனாங்க, சொன்ன அடையாளங்களை பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, எல்லாரும் இதே மாதிரி தேவதூதரை கர்த்தர் அனுப்பியிருந்தார், எங்கிட்ட சொன்னார், நாங்கள் சொன்னபடி போனோம், போன இடத்துல அதே மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் என்ன செய்தாங்க, பிரசித்தப்படுத்துகிறாங்க, எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை போய் இதற்கு அடுத்து பாருங்களேன் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சொன்ன உடனே கடைசியாக அவங்க சொல்கிறாங்க, இவங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்களே, எப்படி இவங்களுக்கு தெரியும்னு சொல்லி மரியாவும் யோசேப்பும் யோசிக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கார், உனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்கும், அது பரிசுத்தமாக இருக்கும், இது உலக ரட்சகர் உன் வயத்தில் உருவாயிருக்குன்னு சொல்லும்போது கூட ஐயோ இது எப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி இது எப்படிலாம் ஏற்றுக்கிடுவாங்கன்னு சொல்லி புலம்புனது ஒரு பக்கம். இப்போ மேய்ப்பர்கள் வராங்க, வந்து எங்களுக்கு இப்படி ஒன்று சொன்னாங்க, அந்த அடையாளத்தின்படி கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அவங்க பிரசித்தப்படுத்தின உடனே யாருக்கு, மரியாளுக்கு வந்து இருதயத்தில் அப்படியே ஒரு சிந்தையில் வந்து அவளுக்கு ஒரு கலக்கம், ஒரு ஆச்சரியம். நமக்கு தான் தேவதூதர் சொன்னாங்க, எப்படி மேய்ப்பர்களுக்கு சொன்னாங்க, எப்படி இந்த அடையாளத்தை கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் வந்தாங்கன்னு சொல்லி மரியாளும் சிந்திச்சு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கா, இது எப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு ஆண்டவர் வந்து தேவதூதர்களை அனுப்பி ஒரு விஷயத்தை சொன்னால் அதற்கு உடனே நம்ம கீழ்ப்படிந்து அதன்படி செய்தால் மட்டும்தான் அதிசயத்தை அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் சொன்னாங்க பார்ப்போம், இன்னைக்கு தானே சொல்லியிருக்காங்க, நாளைக்கு பார்ப்போம், நாளை கழித்து பார்ப்போம்னு
நாட்களை கடத்தாத அளவுக்கு நம்ம கரெக்டாக அதை செய்யும்போது தான் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கண்டுகொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, இந்த காரியத்தை உலக இரட்சகர் இங்கே பிறந்ததை முதலாக பார்த்தவர்கள் யார்? மேய்ப்பர்கள் தான். மரியாவுக்கும் யோசேப்புக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி அவங்க நாலெட்ஜுக்கு வந்து அடையாளத்தின்படி வந்து முதலாக பார்த்தவர்கள் யார்? மேய்ப்பர்கள் தான். மேய்ப்பர்கள் தான் முதலில் இந்த உலக இரட்சகரை பார்த்தவர்கள். பார்த்ததுக்கப்புறம் தான் பிரசித்தப்படுத்தினாங்க. இப்போ அதே 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே என்ன செஞ்சாங்க? கேட்டு, அதான் கீழ்ப்படிந்ததுக்கப்புறம் தேடி போகிறாங்க, கண்டு. கீழ்ப்படிந்ததுனா தேடி போனதுனால அதை கண்டு கொண்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தின பிறகு துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். அப்போ ஒரு தூதர் வந்து சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் அதன்படி கேட்டு வழியை கண்டுபிடித்து அதை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கொண்டாடும் நாம் எத்தனை வருடங்களாக இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவே மறந்து விழாவில் முக்கியத்துவம் கொடுத்து கூட நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையில் நமக்கு எத்தனை விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு பாருங்க. முதலாவதாக மேய்ப்பர்களோ ஆண்டவரோ யாரோ தூதர்களுக்கு மேய்ப்பர்களுக்கு சொல்ல சொல்லி ஆண்டவர் அனுப்பியிருக்காரு. நம்மளுக்கு யாரனாலும் அனுப்பலாம். ஒரு பிச்சைக்கார வேஷத்தில் கூட வந்து நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லலாம். சாதாரண ஒரு மனுஷரை வந்து சொல்லலாம். இல்லை நம்ம தினமும் வாசித்து கொண்டிருக்க வசனங்கள் மூலம் கூட சொல்லலாம். ஆனால் நாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அதன்படி தேடி செல்கிறோமா? அதை கண்டுபிடித்திருக்கிறோமா? கண்டுபிடித்து நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கோமா? அது மட்டும் இல்லை, நாம் துதித்திருக்கிறோமா? இதை எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையில் இந்த கிறிஸ்துவை முதலாக பார்த்தது மேய்ப்பர்கள். இந்த பண்டிகையில் நாமும் கிறிஸ்துவை பார்க்கணும். பார்த்தது மட்டும் இல்லை, உண்மை கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவை போல் அவருடைய கேரக்டர் நமக்குள்ளே இருக்கணும். அழகாக நான் ஒரு கவிதை பார்த்தேன். நாம் யாருடன் பழகுகிறோமோ அவர்களுடைய கேரக்டர் நமக்கு இருக்கும். குட் ஃப்ரெண்ட்ஸோட பழகுனா அந்த கேரக்டர் நமக்கு இருக்கும். பேட் ஃப்ரெண்ட்ஸோட பழகுனா அந்த ஃப்ரெண்டோட கேரக்டர் இருக்கும். அதனால் தேவனோடு அதிகம் பழகுங்கள், தேவனுடைய கேரக்டர் உங்களுக்கு வரும். நம்முடைய பழக்கம் யாரிடம் அதிகமாக இருக்கிறது? சில நேரங்களில் நம்ம சொல்வோம், இது ஒரு சின்ன விஷயம் தானே, தூதர் வந்து சொன்னது என்ன ஒரு பெரிய மேட்ரா, இது ஒரு சின்ன விஷயம், சரி போய் பார்த்தாங்க, அது என்ன பெரிய விஷயம், சொன்னபடி போனாங்க கண்டுபிடிச்சாங்க, இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படி நம்ம நினைக்கலாம். இந்த சின்ன காரியம் உன் வாழ்வில் இருந்தால் தெரிந்து கொள் அதன் மாயத்தை. சின்ன விஷயம்னு நம்ம எதையுமே புறம்பே தள்ளக்கூடாது. சின்ன எதிர்பார்ப்பு தான் லோத்தின் குடும்பம் சிதைய காரணமாக இருந்தது. சின்ன எரிச்சல் தான் காயின் சாபத்திற்கு காரணமாக இருந்தது. சின்ன சகிப்புத்தன்மையற்ற காரியம்தான் ஏசாவின் ஆசீர்வாத இழப்புக்கு காரணம். சின்ன கோபம்தான் மோசே கானானை இழக்க காரணம். சின்ன தடுமாற்றம்தான் இஸ்மவேல் பிறப்பிற்கு காரணம். சின்ன ஆசைதான் சிம்சோனின் அழிவுக்கு காரணம். சின்ன பயம்தான் சவுல் தேவகோபம் சுமக்க காரணம். இப்படி வேதத்தில் வீழ்ந்தவர்கள் எல்லாரும் சின்னது தானே என நினைத்த காரியங்கள் தான் அவர்களை வீழ்த்தியது. ஆதலால் சிறிய காரியம் என நினைத்து சீரழிந்து போவதை விட சின்ன காரியம் என்றாலும் அதனை சிலுவையில் அறைந்து உலகத்தை மறந்து உன் உள்ளத்தை என்னிடம் திறந்து என் பின்னே வா என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நான் உன்னை பார்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவருக்கு பின்னால் செல்ல தைரியமாக இருக்கிறோமா, தயங்குகிறோமா? எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்குறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கிறிஸ்துவை வெளிப்படுத்துவர்களாக எல்லாத்தையும் ஒரு சின்ன விஷயந்தான் நிர்விசாரமாக இல்லாத அளவுக்கு சின்ன வார்த்தைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோம்லாம் ஆண்டவர் உயர்ந்த கண்மலையில் நம்மை வைப்பார். இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடவிருக்கும் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். God bless you. Praise the Lord.
ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஏசப்பா, நாங்கள் உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா, உம்மை சுமக்கிறவர்களாக இருக்கோமா, அநேகருக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கோமா, எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கப்பா. ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத காரியங்கிட்ட இருந்தால் அதை எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. உண்மை போல் உங்கள் கேரக்டரில் உங்கள் பிள்ளையாக நாங்கள் அநேகருக்கு சாட்சியாக நிற்கணும். எங்களை பார்த்து அநேகர் உமது அண்டைக்கு வரணும்ப்பா. அப்படிப்பட்டவங்களாக எங்களை மாற்றுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியங்கிட்ட இருந்து அதை எடுத்து போடும்படியாக நாங்கள் கேட்குறோம். இந்த வேளையில் எங்கள் எல்லோரும் எங்கள் பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன்.